தேவனுடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது. உன்னால சாட்சி, சபையினுடைய சாட்சி கெடக்கூடாது. உன்னால என்னால் கெடக்கூடாது. அதுக்கு நீ அறியாமல் இருந்தால் நலமாக இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார், அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்பட வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்னிய அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், பாவம் செய்த தூதர்கள் தான் பிசாசா மாறி இருக்கிறான். பாவம் செய்த தூதர்களே ஆண்டவர் என்ன பண்ணல, தப்ப விடாமல் அவர்களுக்கு நித்திய நரகத்தில் போடும்படியாக அவனை நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியும் பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணினார்.